Secretary addressed a press conference in Chennai. The conference focused on key political issues, with Palaniswamy likely discussing the party's stance on state matters and the government's performance and AIADMK's future plans. Well, further details on his statements and the reactions to current political developments will also shared. நாடாளுமன்றத்தில் ஆற்றினம் டங்ஸ்டன் போன்ற அரிய வகை 20 கனிம வளங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பட்டியல் கொண்டு வந்து கனிம சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. அந்த சமயத்தில் திமுக நாடாளுமன்றங்கள் திமுக கூட்டணி அங்கமைக்கும் நாடாளுமன்றங்கள் இதற்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்த சட்டம் 2023 நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதுல இந்த அரிய வகை 20 அரிய வகை கனிமங்கள் நாட்டில் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்ற கனிம வளங்களை மாநில அரசு எடுப்பதற்கு மத்திய அரசுடைய அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 2023 திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில் இருக்கின்ற எம்பிக்கள் எல்லாம் மாநிலத்துடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அங்கே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை சட்டத்தை தடுக்க தவறிய காரணத்தினால், அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில், மேலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில், நாக்கிற்பட்டி என்ற கிராம பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு ஏலம் விட்டு அதை நடைமுறை பார்க்க இன்றைக்கு தனியார் நிறுவனத்திற்கு